வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். சோசியல் மீடியாவே ரொம்ப குதூகலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படியோ தெரிலங்க, எனக்கு ஜாலியாக தான் இருக்குது. இல்லை, எனக்குலாம் ஜாலியாக தான் இருக்குது. பாப்கார்ன், நீங்களும் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் அதை எடுத்துகிட்டு வந்து உட்காருங்க. இன்னைக்கு வீடியோ சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போது என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். என்ன ஆச்சுன்னா, பிரியாணி மேனுன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் இருக்கார். அவர் ட்ரோல் பண்ணி ரோஸ்ட் பண்ணுறதா அவரோட கண்டென்ட். ஸோ அவர் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க அக்காங்களில் ஒருத்தரானா நம்ம ட்ரெய்லர் அக்கா, வேறு யாரும் இல்லை, நம்ம டயாலோக் டிசைன்ஸ் அவங்க தான். அவங்கள பற்றி பார்த்தீங்கன்னா டெய்லரிங் அக்கான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டார். அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ இருங்க நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இருங்க. ஃபஸ்ட்டு, நீ எதுக்குடா அந்த வீடியோ பேசுகிற, உனக்கு எதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்பீங்க. நான் பார்த்தீங்கன்னா எல்லாரோட வியூவர்ஸ், அதாவது நான் A2D பார்ப்பேன், இர்ஃபான்சி பார்ப்பேன், பிரியாணி மேன் பார்ப்பேன், எல்லாரோட வியூவர்ஸ் நான். ஏன் கேஸ் ஸ்கில்ஸ் கூட நான் பார்ப்பேன். ஸோ நான் எல்லாத்தையும் பார்க்குறனால என்னோடய வியூ என்ன, இந்த ஒரு பிரச்சனையில் வாட் இஸ் மை வியூ, ஒரு ஆடியன்ஸாக எனக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது தான் இந்த மொத்த வீடியோவு. சரியா, உனக்கு என்ன பிரச்சனை, நீ எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கமெண்டில் வந்து யாரும் சொல்லாதீங்க. அப்புறம் ஏன்டா அந்த வீடியோக்கு மாஸ்க் போடலன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தோணலைங்க. இந்த வீடியோக்கு மாஸ்க் போட்டால் ஏன்டா மூஞ்சியை காட்ட கூட பயப்படுற, நீ எதுக்கு இதெல்லாம் பேசுகிறான்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் மாஸ்க் போடல. ஓகே, இப்போது வீடியோக்குள்ளே போ. ஸோ யாரு கீழே வந்து இதை ஏன் நீ பேசுகிற அப்படின்னு யாரும் கேட்காதீங்க. நான் டயாலியூஸ் டிசைன் மட்டும் பார்க்க மாட்டேன், ஏன்னா வந்துன்னா நான் ஜிம்மை காக்காச்சு. ஸோ நோ, அவங்கள தவிர எல்லாத்தையுமே நான் பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணுறேன், எல்லாத்தையுமே நான் பார்ப்பேன். ஸோ அவங்க இந்த மாதிரி வீடியோஸ் போடுறப்ப அது என்ன ஒரு வியூவராக என்ன இது அப்படி அஃபெக்ட் பண்ணுறது, என்கிட்ட அது எப்படி ரீச் ஆகுதுங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் வீடியோவு. சரியா, ஃபஸ்ட்டு பிரியாணி மேன் அங்கே தான் எல்லாம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவர் என்ன வீடியோ போடுறாருன்னு இப்போ பார்க்கலாம். என் கையில் லேப்டாப் இருக்குது, நான் அந்த கிளிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ என்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் அக்கான்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுறாரு. அதில் அவர் வந்துட்டு இந்த மாதிரி கண்டென்ட் சொல்கிறாரு. அது என்னென்னு பார்க்கலாம். I think it's something else because இப்போ நீங்க வந்து எந்த வேணா ஓகே நான் சொல்ல போறது வந்து எப்படி வேணா நீங்க வந்து எடுத்துக்கலாம். பட் பேசிக்கலி if you think about it, your intention is not to be sexual on your content or on your page அப்படின்னா நீங்க வந்து ஈஸியா ஒரு மேனிகன் மேல சொல்லி தரலாம். இதை ஓகே, மேனிகன் மேல பாத்தீங்களா, இந்த ஹுக்க பாத்தீங்களா, தப்பா இருக்கு, இப்படி போட்டுக்கூடாது, நீங்க ஒரு மேனிகன் மேல சொல்லி தந்துருக்கலாம். பட் if you are letting the cameraman zoom in on your body, your intent is something different தான். ஸோ இது அவர் பேசுகிற வீடியோவில் ஒரு சின்ன கிளிப்பு தான், ஓகேங்களா. அவர் பேசின வீடியோ அவர் சேனலில் இருக்குது, நீங்கள் வேணால் அந்த ஃபுல் வீடியோ போய் பாருங்கள். அதில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த ட்ரெய்லர் அக்கா வந்துட்டு இந்த மாதிரி அவங்க ஸ்டிச் வந்து ஃபிட் செக் பண்ணுறாங்க, அது வந்துட்டு ஒரு அட்ராக்டிவாக இருக்குது, செக்ஷுவலி அட்ராக்டிவாக இருக்குது, அதனால தான் வந்துட்டு அவங்களுக்கு இவ்வளோ ரீச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பிரியாணி மேன் அவரோட வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒரு 4 வீடியோக்கு முன்னாடி சொன்னார்னு நினைக்கிறேன், டெய்லர் அக்கா வீடியோன்னு சொல்லிட்டு அதில் சொன்னார். ஓகேங்களா, அதுக்கு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டு இல்லை இது தப்பாக இருக்குது, அவங்க பண்ணுறதை எப்படி நீங்கள் சொல்லலாம், ஒருத்தரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பற்றி நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் எல்லாருமே பேசினாங்க. லைக் கேஸ் ஸ்கில்ஸோ சரி, அவங்க டெய்லர் அக்காவுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்போசிட்டாக ஒரு ஸ்டோரியோ ஏதோ பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க, கேஸ் ஸ்கில்ஸ் போட்டிருந்தாங்க. நான் பார்த்தேன், ஏன்னா நான் அவரோட ஃபாலோவர், அவர் போட்டிருந்தாரு பார்த்தேன், எனக்குமே அது பட்டுச்சு. என்ன அவங்க ட்ரெஸ் பண்ணுறது அது எப்படி செக்ஷுவலைஸ் ஆகும், நம்ம பார்க்குற பார்வையில் தானேங்க இருக்குது, யார் எப்படி ட்ரெஸ் பண்ணால் எப்படிங்க, இப்போ சாரியில் போகிறவங்கள தப்பாக பார்க்க மாட்டாங்கன்னு இருக்கா, அதெல்லாம் இல்லை. யார் ஒருத்தர் தப்பாக பார்க்குறான்னா அது அவங்க எப்படி இருந்தாலும் பார்க்க தான் போகிறா, அது ட்ரெஸ்னால தாங்கிறது சுத்தமாக ஏற்றுக்கிற மாதிரியே கிடையாது. ஸோ கேஸ் ஸ்கில்ஸ் வந்து இதையே வந்து தான் பாயிண்ட்டாக வச்சு ஒரு ஃபுல் லென்த்து வீடியோ போட்டிருந்தாங்க, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், அது அவங்க சேனலில் இருக்கும். அது இருக்குமா என்னன்னு தெரில, அவங்க போட்டிருந்தாங்க, நான் பார்த்தேன். ஓகேங்களா, அதுக்கடுத்து இவர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தார். இங்கே வந்துட்டு நான் அவர் பண்ண சரின்னு சொல்லலை, சரிங்களா, அவர் பண்ண தப்பு தான். ஒரு பொண்ணு வளர்ந்து வர பொண்ணை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவர் தப்பாக பேசினது தப்பு தான். ஸோ அவரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்டர்நெட்டில் சொன்னாங்க, இல்லை இந்த மாதிரி நீங்கள் பேசக்கூடாது, அது அந்த மாதிரி கிடையாது, பார்க்குறவங்க கண்ணை பொறுத்து தான் அப்படிங்கிறது எல்லாருமே சொன்னாங்க. நான் அதையுமே நான் ஏற்றுக்கிறேன், எனக்குமே அதான் தோணுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு என்னென்னா அதுக்கு வந்து கேஸ் ஸ்கில்ஸ் வந்து ரிப்ளை போட்டாங்க, அதுக்கு திரும்ப பிரியாணி மேன் வந்துட்டு ஒரு ரிப்ளை போட்டார், இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஓகே ஃபைன், எனக்குமே அது தோணுச்சு தான். ஓகே, இது வந்துட்டு அப்படி கிடையாது, நம்ம பார்க்குறதுல தான் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கே தோணுச்சு.
ஓகேங்களா, அது ஓகே, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது பிரியாணி மேன், அதாவது அந்த யூடியூபர் ஒருத்தர் வந்துட்டு ஒரு பொண்ணு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறப்போ எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணாங்க. டோட்டல் இன்டர்நெட்டே பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு யூடியூபர் வந்துட்டு ஒருத்தவங்கள இந்த மாதிரி தப்பாக சொல்லிட்டாங்க, அது கிடையாது அப்படின்ட்டு எவ்வளோ பெரிய ஸ்டாண்ட் எடுத்தாங்க. நல்ல விஷயம், எல்லாருமே ஸ்டாண்ட் எடுத்தாங்க, அது நல்லது. ஆனால் இப்போது நான் உங்களுக்கு இன்னொரு கிளிப் வந்து காட்டுறேன். அது பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இன்னுமே இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கண்டென்ட்ஸை இன்னுமே அவங்க போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி என்ன கண்டென்ட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்டுற பாருங்க. இதை பாருங்கள். பெண் குழந்தைகளாக இருந்தால் அந்த பெண்கள் எல்லை என்ன, அந்த எல்லையை நாம ஏன் தாண்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெண் குழந்தைகள் கட்டாயம் ஒரு தாய் சொல்லி வரணும். ஏன் ஷால் கூட சுடர் முறையா ஷால் கூட நாம தான் சொல்லி தரணும். குழந்தைங்க இந்த காலத்து குழந்தைங்க மேக்கப் தான் போடுறாங்க, லிப்ஸ்டிக் போடுறாங்க. ஆனால் அதை ஊக்கப்படுத்தக்கூடாது. என்னோட வரையா நீ தான் வரணும், 4 பேர் பார்ப்பாங்க, இந்த வர வரக்கூடாது. உடை அலங்காரமாகட்டும், நம்முடைய முக அலங்காரமாகட்டும், மற்றவங்களை கொடுத்துக்கூடாது. இப்போது அதே மாதிரி இன்னொரு வீடியோ, அதையும் பாருங்கள். அந்த காலத்துலலாம் 3 வயசு பொண்ணு 30 வயசு பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை இல்லை, நான் பொய்யில சொல்ல, உண்மை நடைமுறையில் இருந்து வழக்கம். இந்த மாதிரி அதிக வயசு வித்தியாசத்தோடு திருமணம் செய்யும்போது அந்த தம்பதிகள் பிரிந்ததும் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆணும் பெண்ணும் ஒரே இடத்துல படிக்கணும், ஒரே இடத்துல வேலை செய்யணும், இந்த வருடங்களாக பழகிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த வயசுகளை முக்கியத்துவம் தராமல் ஒரே வயசு அப்படி இல்லைன்னா ஒரு வயசு 2 வயசு பெரிய பையன் இந்த மாதிரி இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிறது உண்டு. அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நல்ல புரிதலோட வாழ்வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக வயசு அதிகம் வித்தியாசம் இருக்கிறவங்க பிரிந்ததும் கிடையாது, நல்ல புரிதலோட ஒன்றா வேலை செஞ்சவங்க கல்யாணம் பண்ணிட்டு நல்லா வாழ்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது இப்போ அதே மாதிரி இன்னொரு வீடியோ, அதையும் பாருங்க. பல அவலங்கள் நிகழ்ந்து அப்படின்னா பெண்களாகிய நாமும் ஒரு காரணம். அதாவது ரோட்டிப் சாரி அப்படின்ற கலாச்சாரத்தை யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்களோ அவங்களாம் தயவு செஞ்சு இனிமே அந்த மாதிரி சாரி கொடுத்தாங்க. ரோட்டிப் சாரின்றது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் சரியில்லை, சமூகத்தின் ஆரோக்கியத்துக்கும் சரியில்லை. படி செயலை உடுத்தும் எந்த ஒரு பெண்ணும் சிறந்த பெண்ணாகவும் இருக்க முடியாது, சிறந்த குடும்ப தலைவியாகவும் இருக்க முடியாது, சிறந்த தாயாகவும் இருக்க முடியாது, மொத்தத்தில் ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு கூட பொருத்தமானவளாக இருக்க முடியாது. இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் யூடியூப்பில் கண்டென்ட் கிரியேட் பண்ணி இன்னை வரைக்குமே போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க சேனல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிந்து 9 சம்திங், அது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சைடில் மென்ஷன் பண்ணுறேன். அவங்க பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அவங்க சேனலில் இந்த மாதிரி தான் கண்டென்ட்ஸ் வந்துட்டுருக்கு. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அதுதான் வந்துட்டு ஹைலைட்டு. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இது வேறு யாருமே இல்லை, நம்ம டெய்லரிங் அக்காவோட சொந்த அம்மா. அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட் எடுத்து போட்டுட்ருக்காங்க. எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போது ஒருத்தர் பிரியாணி மேன் ஒரு விஷயத்த தப்பாக பேசினாருங்கிறப்போ எல்லாருமே அதை பற்றி பேசினாங்க. ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க, அது அப்படி கிடையாது அப்படின்ட்டு எல்லாருமே எடுத்து பேசினாங்க. அது உண்மையாகவே சூப்பர், கரெக்டுங்களா? இப்போது நம்ம யாரை வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணி பேசணுமோ அவங்களோட அம்மாவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் தான் போட்டுட்ருக்காங்க. டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, பொண்ணுங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அதனால தான் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா நான் சின்ன கிளிப்பு தான் போட்டிருக்கேன். சித்துன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours பக்கங்க, சாலிடாக 2 hours பக்கம் இவங்க அம்மாவோட கண்டென்ட் மட்டுமே எடுத்து அதில் எவ்வளோ பார்த்தீங்கன்னா உமன்ஸை வந்து டீக்ரேட் பண்ணுற மாதிரியும், உமன்ஸை வந்துட்டு ஒரு இந்த மாதிரி தப்பான அலிகேஷன்ஸ் வைக்கிற மாதிரியும் எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்காங்கங்கிறத ஒரு 2 hours ஒரு அவங்க பொண்ணு தான், ஓகேங்களா, அவங்க உட்காந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்பில் கெடல. என்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணி அதை வச்சுருக்கேன். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசணுங்கிறக்காண்டி நான் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். அந்த வீடியோவில் இருந்த கிளிப்பு தான் பார்த்தீங்கன்னா இது. அவங்க தான் இந்த ரிசர்ச் எல்லாமே ஃபஸ்ட்டு அவங்க தான் போட்டது. அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 week 10 days முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட்டாங்க. ஆனால் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரீச் ஆகலை. எப்படி பிரியாணி மேன் இந்த மாதிரி பேசினார், அதை பார்த்தீங்கன்னா கே ஸ்கில்ஸ் பேசினதாக இருக்கட்டும், A to D பேசினதாக இருக்கட்டும், எவ்வளோ ரீச் ஆச்சோ அந்த அளவுக்கு அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பற்றி பேசினது அவ்வளோ ரீச் ஆகலை. ஏன்னா 2 பேரும் பேசினதுமே ஒரே டாபிக் தான். அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட அவங்க பொண்ணை தான் சொல்லியிருக்காரு, ஆனால் அந்த பொண்ணோட அம்மாவே பார்த்தீங்கன்னா இதைத்தான் சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி பொண்ணுங்க ட்ரெஸ் பண்ணக்கூடாது, ட்ரெஸ் பண்ணால் வந்துட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அம்மாவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட் போட்டுட்ருக்காங்க. அந்த எல்லையை நாம ஏன் தாண்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெண் குழந்தைகள் கட்டாயம் ஒரு தாய் சொல்லி வரணும். இந்த பக்கம் பார்த்தா படி செயலை உடுத்தும் எந்த ஒரு பெண்ணும் சிறந்த பெண்ணாகவும் இருக்க முடியாது, சிறந்த குடும்ப தலைவியாகவும் இருக்க முடியாது, சிறந்த தாயாகவும் இருக்க முடியாது, மொத்தத்தில் ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு கூட பொருத்தமானவளாக இருக்க முடியாது. சரி, பின்னால திரும்பி பார்ப்போமேனு பார்த்தா அட வெக்கம் கட்டுவீங்களா,
இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டென்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அது டயாலு டிசைனுக்குமே தெரியும். அவங்க பார்த்தீங்கன்னா இதை சப்போர்ட் பண்ணியும் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. அதையுமே வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இன்டர்வியூலேயுமே பார்த்தீங்கன்னா ஆமாம் அம்மா வந்துட்டு இந்த மாதிரி போடுறாங்க, அது பார்த்தீங்கன்னா நிறையா நெகட்டிவிட்டி வருது, பார்த்தீங்கன்னா நானும் அதுக்கு கண்டென்ட் கிரியேஷன் எல்லாமே பண்ணுறேங்கிறத பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய யூடியூப் சேனலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு கிளிப் போடுறேன் பாருங்கள். விஷயமா தான் இருந்துச்சு. பிகாஸ் ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அம்மாவோட யூடியூப் சேனல் இருக்குது, சிந்திங்க 9 அப்படின்னு. அங்கேயுமே நெகட்டிவிட்டி நாங்கள் நிறைய எல்லாமே நம்ம ஒரு இடத்துல வளர்றோம் அப்படின்னாலே நெகட்டிவிட்டி இல்லாமல் வளர முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதாவது டயாலுக்குமே இது தெரியும், இந்த மாதிரி போடுறாங்கங்கிறது தெரியும். இப்போது டயாலுவே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் சப்போர்ட்டுங்க, எங்கள் வீட்டில் எல்லாருமே என்னை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா டயாலு எல்லாதில் இன்டர்வியூலலாம் சொல்லியிருக்காங்க. நான் வேணால் அந்த கிளிப்பை ஆட் பண்ணுறேன் பாருங்கள். டயாலுவே பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேமிலி எனக்கு ஃபுல் சப்போர்ட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. எனக்குமே வந்து எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ ஃபுல் சப்போர்ட் தான். ஃபுல் சப்போர்ட், எந்த விஷயமா இருந்தாலுமே ஃபுல் சப்போர்ட். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம எங்கே எப்படி போகணும், நம்ம எங்கே எப்படி நம்மளை அட்ரஸ் பண்ணிக்கணுன்றது தெரியும். ஸோ அதனால ஃபுல் சப்போர்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட். அதாவது ஊருக்கு ஒரு நியாயம், வீட்டுக்கு ஒரு நியாயம். ஊரில் யாரோ எப்படியோ இருந்தாலும் அதை வந்துட்டு அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதே பொண்ணு ஒன்று பண்ணுதுன்னா அதை அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. இல்லை இல்லை இது எனக்கு டோட்டலாக கான்ட்ராஸ்டாக இருக்குது. அதாவது இவங்க ஒரு சைடு வந்துட்டு அவங்க அம்மாவே வந்துட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதே அவங்க பொண்ணு அதை பண்ணும்போது அதை அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் இது எந்த லாஜிக் வருது, இதில் என்ன எப்படி எனக்கு புரியலையே. இதைத்தானே பார்த்தீங்கன்னா பிரியாணி மேன் கேட்டப்போ நம்ம அடித்தோம், இப்போ அவங்க அம்மாவே அதை சொல்லியிருக்காங்க, நம்ம யாருமே அது கேட்கல. அவங்க ஆனால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. இது எப்படி சாத்தியம்? இது எப்படி? மற்றவங்களுக்குன்னா ஒரு நியாயம், நமக்குன்னா ஒரு நியாயமா? உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா? என்னங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க இது மட்டும் இல்லைங்க, நிறைய அந்த மாதிரி பேசியிருக்காங்க. இவங்க சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள், எவ்வளோ பேசியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சித்து யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா 2 hours பக்கம் வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ டெலீட் ஆயிடுச்சு. அந்த வீடியோ டவுன்லோட் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது. நீங்கள் இப்போ சித்துன்னு போய் போட்டு பார்த்தீங்கனாலே ஒரு சேனல் வரும். அந்த சேனலில் இப்போ வீடியோ இல்லை. சித்து ஃப்ரீக்வன்சின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீடியோ பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேர்த்தாலே ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். ஒரு ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் மட்டும் அதில் இருக்கும். அதுவே நீங்கள் போய் பாருங்கள். அதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவங்க அம்மா எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, எவ்வளோ பேக்வேர்ட் மைண்டடாக இருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் அவங்களோட வீடியோ பார்த்தாலே தெரியும். நீங்கள் போய் சித்து ஃப்ரீக்வன்சின்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராமில், நான் அவங்க ஐடியுமே மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோ போட்டிருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா அவங்க யூடியூப் சேனல் லிங்க்குமே கொடுத்துருப்பாங்க. அதில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்காது, ஏன்னா டெலீட் ஆகிருக்கு. அது என்ன பிரச்சனை என்னங்கிறது நமக்கு தெரியல. மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு 10 வீடியோ இருக்குது, அதுவுமே எப்போ டெலீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணிக்கோங்க. என்கிட்ட அந்த 10 வீடியோவுமே இருக்குது, அதையுமே நான் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். நீங்கள் கேட்கலாம், ப்ரோ எதுக்கு ப்ரோ அவங்க வயசானவங்க ஏதோ பேசிட்டு போகிறாங்க, அது நம்மளை எப்படி ப்ரோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போகுது, நம்மளை மாதிரி இருக்கவங்களாம் அதை கேட்க போகிறோமா, எதுக்கு இதெல்லாம், அது அவங்க அப்படியே பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுகிறது யாரை மேஜராக அஃபெக்ட் பண்ணுன்னா நம்ம யங்ஸ்டர்ஸ் யாரையுமே அஃபெக்ட் பண்ணாது. நம்ம எல்லாமே தெளிவாக இருக்கோம், ஓரளவுக்கு நமக்கு இப்போது சுச்சுவேஷன் புரியுது, நம்ம எல்லாம் ஒழுங்காக தான் இருக்கோம், நமக்கெல்லாம் தெரியுது. ஆனால் இது யாரை போய் அஃபெக்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க அப்பா அம்மாவோ பேரண்ட்ஸை தான் போய் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா நம்ம ஜென்ரேஷனில் தான் வந்துட்டு நம்மளோட அப்பா அம்மாவே இப்போ தான் வந்துட்டு நியூவாக வந்துட்டு ஃபோன் ஒரு இன்டர்நெட்டுக்குள்ளே வராங்க. இப்போது நான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்துட்டு சின்ன பிள்ளையில யூஸ் பண்ணுறேன்னா எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு சின்ன பிள்ளையில யூஸ் பண்ணது கிடையாது. அவங்க இப்போ தான் வந்துட்டு புதுசாக ஃபோன் வாங்கி யூடியூப்னா என்ன, இன்ஸ்டாகிராம்னா என்னங்கிறத பார்க்குறாங்க. அப்போது அந்த மாதிரி ஒருத்தர் யூடியூப் வந்து புதுசாக இந்த மாதிரி ஒரு சேனலை ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது நான் இந்த இதில் காட்டினது மட்டும் இல்லைங்க, நிறையா இருக்குது. நிறையா அந்த அவங்களோட அம்மா பார்த்திங்கன்னா நிறையா விஷயம் பேசியிருக்காங்க. நிறையா பீரியட்ஸை பற்றியோ நிறையா அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. சரிங்களா, நான் அது ஃபுல்லாக இந்த வீடியோவில் போட முடியாதுங்கிற கண்ணு தான் நான் எது தேவையோ அது மட்டும் தான் போட்டிருக்கேன். அப்படி நம்ம அம்மா அப்பா இதை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, ஓ ஆமாம்ல நம்மளாம் இப்படி தானே இருந்தோம், இப்போ ஏன் பொண்ணுங்க இந்த மாதிரி இருக்காங்கன்ட்டு
அவங்கனால பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா அப்பா தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓ நம்ம அப்பா அந்த பொண்ணெல்லாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணையே அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி பண்ணாத, இப்படி பண்ணாத, இதை பண்ணாத, அதை பண்ணாதன்ட்டு திருமணியுமே பார்த்தீங்கன்னா நம்மளை பேக்வேர்டு தான் கொண்டு போவாங்க. நம்ம எவ்வளோ தான் வந்துட்டு ஒரு ப்ராட் மைண்டடாக வந்துட்டு ஓகே சொசைட்டி இப்படித்தான், சொசைட்டியில் இது வந்து தப்பு கிடையாதுன்னு நம்ம எவ்வளோ தான் முன்னாடி வந்தாலும் இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணுறது நம்ம அம்மா அப்பாவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறனால நம்ம ஹோல் ஜென்ரேஷனே பார்த்தீங்கன்னா திருமணி பின்னாடி தான் போகுது. ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருந்தால் என்னெல்லாம் பண்ணலாங்கிறத பாருங்கள். ஸோ இவங்க அம்மாவே ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அதை கேளுங்க ஒரு நிமிஷம். நம்முடைய முக அலங்காரம் மற்றவங்க உறுத்தக்கூடாது, மற்றவங்க நம்ம பார்த்து கையை எடுத்து கும்பிடும்படியா இருக்கும். பெண்கள் சரியா இருந்தா ஆண்கள் சரியா இருப்பாங்க, பெண்கள் சரியா இருந்தா ஆண்கள் சரியா இருப்பாங்க. இதை பார்த்தினா அவங்க அம்மா சொன்ன டைலாக். இதையே தான் பிரியாணி மேன் அவரோட டோனில் சொன்னார், இவங்க இவரோட டோனில் சொல்கிறாங்க. புரியல. நாங்கள் வந்துட்டு அவர் சொன்னதும் சரின்னு சொல்ல வரல, இங்கே இந்த அம்மா சொல்கிறதும் வந்துட்டு நான் சரின்னு சொல்ல வரல. 2 பேர் சொல்கிறதுமே தப்பு தான். தப்பு ஒருத்தர் பண்ணால் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதே இதை பாதிக்கப்பட்டவங்களோட அம்மா சொல்லும்போது அது இந்த சொசைட்டி ஏன் அதை கண்டுக்கலை? 2 பேர் பண்ணதுமே தப்பு தானே. தப்புன்னா 2 பேரும் பண்ணதுமே தப்பு. 2 பேருமே பேசியிருக்கிறது தப்பான கண்டென்ட், தப்பான வீடியோ ரெண்டுமே. ஸோ அதை நம்ம இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணுற நம்ம இதை ஏன் நம்ம இன்னும் பண்ணல? அவர் இந்த மாதிரி டெய்லர் அக்கான்னு போட்ட பிறகு 2வதாக பார்த்தீங்கன்னா டெய்லர் அக்கா ஸ்கேமுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுப்பார். அதுக்கு பார்த்தீங்கன்னா A to D டெக்னிக்கலாக அவர் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாருங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணி அவர் வீடியோ போட்டிருந்தார். நான் 2 பேர் சைடுமே பார்த்தேன். ஏன்னா நான் பிரியாணி மேனு பார்ப்பேன், A to D பார்ப்பேன். ஏன்னா நான் 2 பேர் சைடுமே பார்த்துட்டு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அவர் வந்துட்டு இந்த மாதிரி போட்டார். அதுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி மேன் ஒரு 4 hours பக்கம் லைவில் ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஒரு லைவ் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அந்த லைவு நான் பார்த்தேன், ஃபுல்லாக 4 hours உட்காந்து பார்த்தேன். அந்த லைவுமே இப்போ உங்களுக்கு இருக்காது. ஏன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா இந்த லைவ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக A to Dக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு கடைசியாக என்ன இருக்குன்னா அவர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் காமிக்கக்கூடாத சில இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதாவது நானே அந்த வார்டை சொல்லக்கூடாதுங்க, சொன்னால் வந்துட்டு யூடியூப்காரை வந்து ஸ்ட்ரைக் அடிச்சிருவான். ஸோ அதாவது தன்னோட உயிரை தானே பண்ணிக்க மாதிரியான ஒன்று பார்த்தீங்கன்னா பண்ணார். அது அந்த லைவ்லேயே இருக்கும். இப்போ அந்த லைவ் இப்போ இல்லை, வேறு யாராவது இதை எடுத்து போட்டிருக்காங்களா என்னெல்லாம் தெரியல. ஸோ நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்துட்டு ஒருத்தரை ஏன் இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணிவிட்டு, அவர் சொன்ன தப்பு தான், தப்பான விஷயந்தான். அவர் அடுத்து அதை பற்றி பேச சொன்னால் அவர் ஸ்கேம் அது இதுன்னு பேசிகிட்டு இருந்தார். அதெல்லாம் தப்பு தான், ஒத்துக்கிறேன், ஓகே. பட் ஆனால் வந்துட்டு ஒரு இன்டர்நெட்டில் இவ்வளோ பார்த்தீங்கன்னா பண்ணணுமா? ஒருத்தர் இந்த மாதிரி தப்பான முடிவெடுக்கிற அளவுக்கு கொண்டு போகணுமாங்கிறது தான் எனக்கு தெரியல. இதுதான் பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நான் இப்போது 1 month-ஆக அவர் அந்த வீடியோ போட்டு 1 month ஆச்சு. நான் 1 month-ஆகவே சோசியல் மீடியாவில் நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு இது பார்க்கும்போது தோணுச்சு, ஏன் ஒரு சைடு ஆஃப் இதை மட்டும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இன்னொரு சைடு யாருமே ஏன் பேசலை அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதைத்தான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணணும்னு தோணுச்சு. ஒருத்தர் பண்ணால் தப்பு, இன்னொருத்தர் பண்ணால் தப்பு இல்லை, அதானடா? ஆமாங்க, அவ்வளோதாங்க மேட்ரு. ஓகே கைஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய். அப்புறம் அந்த 2 hours வீடியோ பார்த்தீங்கன்னா டெலிட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்பேன் வீடியோவில். அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது எடிட் பண்ணல தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அந்த டயாலு டிசைன்ஸ் அப்புறம் அவங்க அம்மாவோட சேனல்லேருந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த காப்பிரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் வீடியோ பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிருக்கு. அது அவங்களோட இன்ஸ்டாகிராமில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு 10 ரீல்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கும். அது வேணால் நீங்கள் போய் பாருங்கள், அது இருக்கலாம். இந்த வீடியோவுமே நான் எடிட் பண்ணுறதுமே மேபி காப்பிரைட்ஸ் உள்ள வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு சீக்கிரமாக ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் தெரியும் இந்த மாதிரிலாம் இருக்குது நடக்குதுன்னு சொல்லிட்டு.